Wherever you go, whatever you do, throw a little at it. Omax, Vest and Briefs. திரு நிரஞ்சன், ஒரு நாடு வளர வளர எல்லாரும் அதை உற்று கவனிப்பாங்க, எதிரிகளும் அதிகமாவாங்க. அப்படி பார்க்கும்போது இந்த 12 ஆண்டுகளில் இந்தியா பெரிய வளர்ச்சியை தொட்டிருக்கிறது அப்படிங்கிறத ஏற்கனவே பேசின 2 விருந்தினர்களும் குறிப்பிட்டாங்க. அப்போது இந்த நட்பு நாடுகளோ அல்லது எதிரி நாடுகளோ திடீர்னு நடக்கக்கூடிய தாக்குதலெல்லாம் நம்ம பார்க்குறோம். அப்போ இராணுவ ரீதியாக இந்த 12 ஆண்டுகளில் இந்தியா எத்தகைய மாற்றங்களை, வளர்ச்சியை சந்தித்திருக்கு? அடிப்படையாக எடுத்து பார்த்தோம்னா இந்த 12 ஆண்டுகளில் பெரிய மாற்றம், உள்நாட்டு இராணுவ பெரிய அளவுக்கு மாற்றங்களுக்கு ஆளாக்கப்பட்டுள்ளது. ஒரு பெரிய உதாரணம் போன வருஷம் நடந்த ஆப்ரேஷன் சிந்தூர். ஓகே, கான்டாக்ட்லெஸ் வார்ஃபேர். இன்றைக்கி ஈரானில் நடக்கக்கூடிய சண்டையாகட்டும், இன்றைக்கி உலக லெவலில் எங்கே சண்டை நடந்தாலும் 2 இராணுவங்கள் நேர்முகமாக மோதிக்கொள்ளாத ஒரு சூழலில் சண்டை எப்படி செய்ய வேண்டும் என்பதை, அதுவும் ஒரு சண்டையை பல ஆண்டுகள் இல்லை பல மாதங்கள் நீடிக்காமல் அந்த போரின் குறிக்கோளை குறிப்பிட்ட சில மணி நேரங்களிலேயே ரொம்ப விரைவாக ஒரு ஃபாஸ்ட் அண்ட் ஷிஃப்ட் வார் அண்டர் அ நியூக்ளியர் அம்ப்ரெல்லா, அதாவது 2 அணு ஆயுதம் கொண்ட நாடுகள் துரிதமான போரை, இலக்கை எட்டும் போரை எப்படி செய்ய வேண்டும் என்று இந்த அரசு நடத்தி காட்டியது. அதில் அணுகுண்டு வைத்திருக்கும் நாடு, நாங்கள் திறந்தால் நான் அணுகுண்டு போட்டுருவேன் மிரட்டிட்டு இருந்த ஒரு நாட்டின் மேலேயே, அவங்களோட ராவல்பிண்டியில் சர்கோடா பேஸுக்குள்ளேயே நம்ம பிரம்மோஸ் மிசைலை போட்டோம். ஒன்றும் பண்ண முடியல அவங்களால. ஒரு ரிப்போர்ட் என்ன சொல்லுதுன்னா 60% ஆஃப் பாகிஸ்தானி ஏர்ஃபோர்ஸ், அவங்களோட பாகிஸ்தான் விமானப்படை அழிக்கப்பட்டதுன்ட்டு. பாகிஸ்தான் கிட்டத்தட்ட அன்னைக்கு இருந்த நிலைமைக்கு, போன வருடம் மே 11ஆம் தேதி 10ஆம் தேதி 11ஆம் தேதி இருந்த நிலைமைக்கு எந்த விமானமும் பாகிஸ்தான் வான்வழியில் பறப்பதற்கு தயாராக இல்லை. நினச்ச இடத்துல நம்ம அடிச்சிருக்கலாம். ஆனால் நாம் கொண்ட குறிக்கோளை அடைந்ததனால் தற்காலிகமாக நிறுத்தி வைத்தோம். அதன் தொடர்ச்சியாகத்தான் இப்போ ரிட்டையர் ஆன ஜெனரல் அனில் சௌஹான் அவர்கள் கூட ஒரு கருத்து சொன்னார். பாகிஸ்தான் வரலாறாக மாற வேண்டுமா இல்லை பூகோளமாக இருக்க வேண்டுமா, அவர்கள் கையிலே நாங்கள் விட்டு விடுகிறோம்ட்டு. இந்த தைரியம் ஒரு இராணுவ தளபதிக்கு எப்போ வருண்டான்னா, அவர் மீது இருக்கும் அரசாங்கம், அதாவது அவர் யாருக்கு வேலை பார்க்குறாரோ அந்த அரசாங்கத்தின் தலைமை பொறுப்பில் இருப்பவர் முழு சுதந்திரமும் முழு ஒத்துழைப்பும் கொடுத்தால் மட்டும்தான். அதை விட்டு ஒரு தாக்குதல் நடந்த பிற்பாடு ஒரு விமானப்படை தளபதி போயிட்டு நம்ம பாகிஸ்தானை தாக்கலாம், நான் சொல்ல மும்பை அட்டாக்கை தாக்கலான்னு சொன்னால், நான் இல்லை நம்ம அமெரிக்கா கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணலான்னு சொல்கிறத விட நான் யார்கிட்டையும் கம்ப்ளைண்ட் பண்ண தேவையில்லை. என் நாட்டு மக்கள் என் நாட்டில் ரத்தம் சிந்தினால் நான் தண்ணியும் விட மாட்டேன், அவன் உயிரோடையும் விட மாட்டேன் அப்படின்ற ஒரு நிலைப்பாடை இந்த அரசு எடுத்தது. ஹார்ட் ஸ்டாண்ட். சம்டைம்ஸ் இது மாதிரியான ஒரு நிலைப்பாடு எடுக்கும்போது உலக நாடுகள் ஓகே இந்தியா கிட்ட வச்சுக்கிட்டா அவங்க பாடம் புகட்டுவாங்க. ரெண்டாவது, அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் மட்டுமல்ல, மற்ற விஷயங்களையும் என்ன ப்ரூவ் பண்ணோம்டான்னா, உள்நாட்டு நம்மளோட பாதுகாப்பு திறன், உற்பத்தி திறன். சிந்தூருக்கு முன்னாடி நம்ம உற்பத்தி, டிஃபென்ஸ் சேல்ஸ், அதாவது எக்ஸ்போர்ட்ஸ், உபகரணங்களை விற்பதும் போர்க்கருவிகளை விற்பதும் ஆயுதங்களை விற்பதும், இதன் மூலம் நமக்கு வந்துட்டு இருந்தது சுமார் $1.8 பில்லியன் வரைக்கும் வந்துட்டு இருந்தது. இப்போ எவ்வளோ தெரியுமா வந்துட்டு இருக்கு? கிட்டத்தட்ட இந்த வருஷம் வந்திருக்கிற ரிப்போர்ட் படி $4.6 பில்லியன், 38,000 கோடி. இன்ஃபேக்ட் இது எவ்வளோ % ரைஸ்ன்னா 64% ரைஸ் ஆண்டுக்காண்டு. இது இல்லாமல் 50,000 கோடி டார்கெட், $5 பில்லியன் நம்மளுக்கு டார்கெட்டாக வச்சுருக்கோம். 2030 வச்சிருந்த டார்கெட்டை ஒருவேளை அதுக்குள்ளேயே அடைஞ்சிருவோமோன்ற ஒரு நிலையை நாம் எட்டி உள்ளோம். இதில் 55% நம்மளோட டிபிஎஸ்யூஸ், அதாவது டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் அப்படின்னு சொல்லக்கூடிய பல்வேறு நிறுவனங்கள் இருக்குது. உதாரணத்துக்கு ஹேல், இந்துஸ்தான் ஏரோநாட்டிக்ஸ் லிமிடெட் இருக்குது, பிஹெச்இஎல் இருக்குது. இது மாதிரி அரசாங்கத்தின் கீழே இருக்கக்கூடிய பாதுகாப்பு சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள், ப்ளஸ் ப்ரைவேட் டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரீஸ், டாடா, திரும்பி மஹேந்திரா, இவங்கெல்லாம் அவங்க 45% அவங்களோட பொருட்கள் வெளிநாட்டுக்கு போகுது. கவர்மெண்ட்டோட கம்பெனியிலேருந்து 55% போகுது. இது இல்லாமல் உள்நாட்டு உற்பத்தியே டிஃபென்ஸ் உற்பத்தியே 1,43,000 கோடி தாண்டி இருக்கு உள்நாட்டு உற்பத்தியே. ஸோ இதனால் அந்நிய செலாவணி எவ்வளோ மிச்சம் பிடிக்கிறோம். கடைசியில் ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். 12 வருஷமாக
அந்த பேர ஊழல் இந்த பேர ஊழல்ன்ட்டு இராணுவம் சார்ந்த எந்த ஊழலும் நடக்கலை. அதுவே ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட் தான் இந்த அரசுக்கு. ஏன்னா நம்ம பேரை சொன்னாலே இந்த ரஃபேல் பிளேன்களை வாங்குறோமா, அதில் இவ்வளோ காசு போயிருக்கு, இன்னொரு ஏதாவது ஒரு சப்மரைனை வாங்குறோமா அதில் இவ்வளோ காசு வந்திருக்கு, ஒரு ஹெலிகாப்டர் வாங்குறோமா இவ்வளோ காசு, இப்படியெல்லாம் எந்த பேச்சும் அடி வாங்கலை, டிரான்ஸ்பரண்ட்டாக நடந்திருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம், இந்த அரசாங்கம் துரிதமாக செயல்பட்ட விஷயத்து என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கல்வானில் ஒரு இன்சிடென்ட் நடக்குது. நடந்த உடனே அங்கே பார்டர் ரோட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை ஃபாஸ்ட்டாக டெவலப் பண்ணுறாங்க. அதாவது எல்லைப்புற பாதுகாப்புக்காக அங்கே கட்ட வேண்டிய அந்த சாலை பணிகளை வந்து துரிதப்படுத்துகிறாங்க பார்டர் ரோட்ஸ் ஆர்கனைசேஷன் மூலமாக. கிட்டத்தட்ட 1800 கிலோமீட்டருக்கு சைனா கிட்ட இருக்கக்கூடிய பார்டர் ரோட்ஸ் எல்லாத்தையும் மேம்படுத்துகிறாங்க. ஃபர்ஸ்ட் வில்லேஜஸ்ன்னு சொல்லி 663 வில்லேஜுகளில் 4G சர்வீசஸை அமல்படுத்துகிறாங்க. ஃபென்சிங், இப்போ பங்களாதேஷில் இப்போ ஆட்சி மாற்றம் அங்கேயும் நடந்திருக்கு, இங்கே மேற்கு வங்கத்துலேயும் ஆட்சி மாற்றம் நடந்திருக்கு. இன்னைக்கு ஃபென்சிங் துரிதப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ ஒரு பக்கம் எல்லை பாதுகாப்பு ஒரு பக்கம் இருந்தாலும், எல்லையை தாண்டி அத்துமீறி இந்தியாவுக்குள் நுழைந்தால் அதற்கான விளைவுகள் பயங்கரமாக இருக்கும் என்றும் காட்டியுள்ளோம். தேவைப்பட்டால் உள்நாட்டு பாதுகாப்பு நான் தனியாக அதை பேசுகிறேன். நான் இங்கே நீ உள்ள நுழைஞ்சே பண்ணாலும் நான் உன்னை விட மாட்டேன், நீ அங்கே போய் ஒழிந்தாலும் நான் உன்னை விட மாட்டேன். பிளஸ் கட்டமைப்பு மாத்திரம் இல்லை, சிந்தனையும் குறிக்கோளும் மாறி உள்ளது. உதாரணத்துக்கு போன அரசாங்கம் வந்து பல ஆண்டுகள் எடுத்துக்கிச்சு அரியன் சப்மரைனை வந்து லான்ச் பண்ணுறதுக்கு. அதாவது நியூக்ளியர் சப்மரைன், அணு ஆயுதம் கொண்ட அணு உலை கொண்ட ஒரு நீர்மூழ்கி கப்பல். அதை எடுத்துகிட்டு வர்றதுக்கு கிட்டத்தட்ட 2009 எடுத்துகிட்டு வந்ததை சர்வீஸ்க்கு எடுத்துகிட்டு வரதுக்கு பல ஆண்டுகள் ஆச்சு. அதே இந்த 16 வரைக்கும் இந்த அரசாங்கம் வந்து தான் அமல்படுத்துச்சு. அதை கூட இந்த அரசாங்கம் 24 நெக்ஸ்ட் ஐ திங்க் என்எஸ் அரிகாட், இப்போ அரிதமன், 3 நியூக்ளியர் சப்மரைன்கள் நம்ம கிட்ட இப்போ இருக்கு. அந்த 3மே வந்து அணு ஆயுதங்கள் கொண்ட ஏவுகணைகளை ஏவக்கூடும். அது பெய்ஜிங்கையும் தாக்க முடியும், பாகிஸ்தான் சொல்லவே தேவையில்லை, டெஃபினட்டாக தாக்குவோம் தேவைப்பட்டால். அவங்க தாக்குவே நினைச்சாலே நம்ம தாக்குவோம். ஸோ இன்னைக்கு இந்தியாவை அவங்க யார் அழிக்க வேண்டும் என்று நினைத்தாலும் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்து நம் இந்தியா திரும்ப அவர்களை அடிக்கும் என்ற அச்சுறுத்தல் அவர்கள் மனதில் இருக்கும். அந்த பயத்தை ஏற்படுத்துவது ஒரு அரசின் தலையாய கடமை. இல்லைன்னா சகட்டு மேனிக்கு கண்ட டைமில் இந்தியாவுக்குள்ளே நுழைஞ்சி எது வேணாலும் பண்ணிட்டு போனாலும் நம்ம கை கட்டி வேடிக்கை பார்க்கணுன்ற அந்த நிலை இன்று மாறியுள்ளது. அது ஒரு முக்கியமான சாதனை. விமானப்படைக்கு கொடுத்திருக்கிற அலோகேஷன், பட்ஜெட்டரி அலோகேஷன், கப்பல் படைக்கு கொடுத்திருக்கிற அலோகேஷன், அவங்க கொடுத்திருக்கிற நிதிகள், கிட்டத்தட்ட ஒவ்வொரு ஆண்டும் எத்தனை கப்பல்கள் வந்து இந்தியா வந்து புது கப்பல்களை உள்நாட்டிலேயே கட்டமைக்கின்றன என்று பார்த்தா, அதுக்கு முன்னாடி 10 ஆண்டுகளும் இந்த 10 ஆண்டுகளை கம்பேர் பண்ணும்போது அட்லீஸ்ட் 100 மடங்கு வளர்ச்சியை பார்க்க முடியுது. ஓகே, கடைசியா ஒரே ஒரு விஷயம், முக்கியமான ஒரு விஷயமா இருந்த இந்த 3 முப்படைகளுக்கும் இருக்கக்கூடிய அந்த ஒரு ஜாயிண்ட் கோஹெசிவ்னஸ், ஒருங்கிணைந்து வேலை பார்ப்பதற்காக அவர்கள் ஏற்படுத்திய ஒரு பொறுப்பு தான் சீஃப் ஆஃப் டிஃபென்ஸ் ஸ்டாஃப். முப்படைக்கும் சேர்ந்த போல ஒரு தளபதி. இன்னைக்கு அந்த கமாண்ட் ஸ்ட்ரக்சரையை மாற்றி வெறும் 4 கமாண்டுகளாக மாற்ற முடியும். அதாவது தியேட்டர் கமாண்ட்ஸ் என்ற ஒரு செயல் திட்டத்தை வடிவமைத்து கொண்டிருக்கிறார்கள். ஸோ இதெல்லாம் வந்து இந்தியா அடுத்த கட்டத்தை நோக்கி, வரக்கூடிய காலங்களை நோக்கி நமது போர் தந்திரங்களை, நமது போர் யுக்திகளை மாற்றி கொண்டிருக்கிறோம். உள்நாட்டு கட்டமைப்பை நான் நெக்ஸ்ட் இதில் நான் சொல்கிறேன், பேசுவோம். திரு நிரஞ்சன், டிஃபென்ஸ் காரிடோர், டிஆர்டிஓவில் புது ப்ராஜெக்ட்டு, ஹெச்ஏஎல்ல புதுசாக பண்ணுறாங்க, எல்லாமே நீங்களும் குறிப்பிட்டீங்க முதல் சுற்றில். இருந்தாலும் கூட முழுவதுமாக நமக்கு வெளியிலேருந்து எதுவுமே வாங்க வேண்டாம் அப்படிங்கிற இடத்த இந்தியா அடையணும்னா இன்னும் என்னெல்லாம் செய்யணும் டிஃபென்ஸு? அடிப்படையாக இந்த கவர்மெண்ட் எடுத்திருக்கிற முதல் முடிவுகள், இன்னும் சொல்லப்போனால் மேபி நந்தகுமார் சார் ஸ்டைலில் சொல்லணுண்டாருன்னா, தமிழ்நாட்டில் வந்து நிறைய நடிகர்களை முதல்வராக்கிறது பழக்கமாக இருக்குது. அதனால் முன்னாள் முதல்வரும் புரட்சி தலைவருமான அவர் எம்ஜிஆர் ஸ்டைலில் சொல்லணும்னா, பதவி வரும்போது பணிவு வர வேண்டும், துணிவு வர வேண்டும் தோழான்னு சொல்லிட்டு துணிவோட சில டெசிஷன்ஸ் இவர் எடுத்திருக்காரு. ஓப்பனிங் அப் ஆஃப் டிஃபென்ஸ் செக்டார் ஃபார் ப்ரைவேட் ஃபர்ம்ஸ். ஓகே, அதாவது தனியார் நிறுவனங்களுக்கு பாதுகாப்பு துறையில்
முன்னுரிமை வழங்கப்பட்டு அவர்களும் இதில் பங்கு பெறலாம் அப்படின்னு சொல்கிற ஒரு முக்கிய முடிவை அவர் எடுத்த பிற்பாடு, இந்த முடிவெல்லாம் எப்போ வந்தது? இது இன்னும் 2014 கூட வரல, 2019 2000 அந்த பீரியடில் தான் வர ஆரம்பிச்சு. இன்னும் சொல்லப்போனால் 16லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. மேக் இன் இண்டியா அந்த இனிஷியேட்டிவ் வரும்போது தான் இதை ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு முன்னாடி ஒரு இப்போ ட்ரிப்ளஸ் சிஸ்டம்ஸ் பெங்களூரில் ஒரு கம்பெனி இருக்குது. அவங்க கன்ஸ் பண்ணுறவங்க. அவங்க கன்னை டெஸ்ட் பண்ணுறதுக்கு பர்மிஷன் கேட்கணுன்னா அவங்க நம்ம இந்தியாவில் வந்து ப்ரைவேட் கன் டெஸ்டிங் ரேஞ்ச் எல்லாம் இல்லைங்க. போயிட்டு சுட்டு பார்க்குறதுக்கு கன்னை சுடாமல் எப்படி அது நல்ல கன்னா இல்லை அந்த கன்னோட இது பார்ட்ஸ் ஒழுங்காக ஃபங்க்ஷன் ஆகுதா இல்லையான்னு எப்படி செக் பண்ணுவீங்க? இது பைக்கு இல்லை காராக இருந்தால் பரவாயில்ல, பாதுகாப்பு உபகரணங்கள் எல்லாமே செக் பண்ணுறதுக்கு அதுக்குன்ட்டு ஒரு சட்டத்திட்டம் இருக்குது. அந்த சட்டத்திட்டங்கள் வந்து அரசாங்கம் ரொம்ப ரிஜிடாக வச்சுட்டு இருந்தாங்க. அதை இப்போ மெதுவாக முழுசாக தளர்த்திட்டாங்கன்னு சொல்ல முடியாது, மெதுவாக தளர்த்தி இருக்காங்க. அதுலேயும் சில ஒரு செக் பாயிண்ட் மாதிரி சில விஷயங்கள் பண்ணியிருக்காங்க. அதனால் ப்ரைவேட் ஃபார்ம்ஸ் வரும்போது இன்றைக்கி அவங்களால ப்ரைவேட் ஃபார்மும் ஒரு விஷயத்துக்கு பிட் பண்ண முடியுது. அதாவது ஒரு டெண்டர் விடுறாங்கன்னா அதுக்கு தனியார் நிறுவனங்களும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், கவர்மெண்ட் நிறுவனமும் பார்ட்டிசிபேட் பண்ணலாம். இன்னும் சொல்லப்போனால் டிஆர்டிஓ சம்மந்தப்பட்ட பல அமைப்புகளை வந்து இன்ஃபேக்ட் டிபிஎஸ்யூஸ், நான் சொல்கிறேன் டிஆர்டிஓ இல்லை, டிபிஎஸ்யூ டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டார் அண்டர்டேக்கிங் பல நிறுவனங்களை வந்து கார்பரேட்டைசேஷன் பண்ணியிருக்காங்க. அவங்க வந்து ஒரு வருடத்துக்கு உனக்கு இவ்வளோ டார்கெட், இந்த டார்கெட்டை நீ வந்து அச்சீவ் பண்ணணும். உதாரணத்துக்கு பேராஷூட்ஸ் நம்ம வச்சுட்டு இருந்தோம், மேனுஃபேக்சர் பண்ணுறது தனியாக யூனிட் இருக்குது. ஆனால் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணிருந்தோம், இங்கே பேராஷூட் மேனுஃபேக்சரிங் யூனிட்டை வச்சுட்டு பேராஷூட்டுகளை எல்லாம் வெளிநாட்டிலேருந்து வாங்கிட்டு இருந்தோம். அப்போ இந்த யூனிட் என்ன பண்ணிட்டு இருக்கு, இவங்களை சம்பளம் எது கொடுத்துட்டு இருக்கோம்? இது மாதிரி ஒரு நிலைமை இருந்தது இந்தியாவில். இப்போ எம்பிடி அர்ஜுன் டேங்க் ஆவடியில் மேனுஃபேக்சர் பண்ணுறோம். இப்போ இத்தனை டேங்க்குன்னு சொல்லிட்டு இந்தியா ராணுவம் வாங்கணும்னா அது திறன்பட செயல்படுதா, அதை டெஸ்ட் பண்ணுறது, இது எல்லாமே வந்து இருக்குது. இன்றைக்கி பப்ளிக் ப்ரைவேட் பார்ட்னர்ஷிப் அப்படின்ற பேரில் ப்ரைவேட் பிளேயர்ஸும் இதில் பங்கு எடுக்கிறாங்க. அவங்களோட டெக்னாலஜி இதுக்குள்ளே எடுத்துகிட்டு வராங்க. கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாவும் அவங்க டெக்னாலஜி. அதனால தான் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ரஃபேல் சிஸ்டம்ஸில் கூட இந்தியாவில் ஒரு குறிப்பிட்ட சதவீதம் அளவுக்கான மேனுஃபேக்சரிங் வந்து ஃப்ரான்ஸ் வந்து இந்தியாவில் கொடுத்தாகணுன்ற ஒரு சட்டம் இருக்குது, அந்த விதிமுறைகள் இருக்குது அவங்க கையெழுத்திடும் போது. அதனால் அதில் டாட்டாவும் பங்கேற்கலாம், ரிலையன்ஸும் பங்கேற்கிறாங்க, பல்வேறு நிறுவனங்கள் அதில் பங்கேற்குது, ஹேலும் இருக்குது. ஸோ ஒரு ப்ராடக்ட் இன்றைக்கி பண்ணுறாங்க இந்தியாவில், அது எந்த ப்ராடக்ட் ஆகட்டும், ஒரு டிஃபென்ஸ் ப்ராடக்ட் வெளிநாட்டில் இருந்து லைசன்ஸ் ப்ரொடக்ஷனுக்கு வருதுன்னு சொன்னாலே அது ப்ரைவேட் பிளேயரும் அதில் அடக்கும், கவர்மெண்ட் செக்டாரும் அடக்கும், வெளிநாட்டிலேருந்து வரக்கூடிய கம்பெனியும் அடக்கும். ஸோ இது ஒரு பெரிய மாற்றம். இந்த மாற்றத்தை எடுத்துகிட்டு வர்றதுக்கு முதல்ல துணிவு வேணும். ஏன்னா உடனே என்ன சொல்லிடுவாங்க, இதனால் அம்பானியிடமிருந்து இவர் இவ்வளோ பணம் பெற்றார், அதானியிடமிருந்து இவ்வளோ பணம் பெற்றார், இல்லை டாட்டாவிடமிருந்து இவ்வளோ பணம். இது நம்ம சகஜமாக சொல்கிறது தான். இது என்னவோ இந்தியாவில் வந்து ஒரு ப்ரைவேட் கம்பெனி வந்தாலே நாட்டுக்கு விரோதமான செயல், அது என்னவோ நாட்டோட பாதுகாப்பையே வந்து எதிரான ஒரு விஷயமா பார்க்கப்படுது. அந்த ஒரு கண்ணோட்டத்தை மாற்றி அந்த ஒரு சிந்தனையை மாற்றுறதுக்கு பெரிய துணிவு வேணும். அது வந்து அப்பளுக்கு இல்லாத ஒரு தலைவனால் மட்டும்தான் முடியும். பியாண்ட் ஓகே திஸ் மேன் cannot be corrupted, அவரை வந்து அவர் மேலே ஒரு பழி சொன்னாலும் இழிசல் சொன்னாலும் அது அவருக்கு படாது அப்படின்னு சொல்லி ஒரு தலைவன் இருந்தால் மட்டும்தான் முடியும். அது மோடி இருப்பது, அது மாதிரி ஒரு நிலைமையில் இருப்பதனால தான் அவர் இந்த டெசிஷன் எல்லாம் எடுக்க முடியுது. அது இந்தியாவுக்கு பலனும் அளிக்கிறது. சரி, தொடர்ந்து பேசுவோம். நிரஞ்சன், நிறைவு கருத்து சுருக்கமா. அண்டை நாடுகள் பற்றி நான் நிறைய பேசிட்டேன். உள்நாட்டு பாதுகாப்பு கட்டமைப்பு வந்து அஃப்கோர்ஸ் அது மாநிலத்தில் ஒரு சப்ஜெக்டாக இருந்தாலும் பட் மத்திய அரசோட அதோட தலையீடு இன்னும் கொஞ்சம் சிறப்பாக இருக்க வேண்டும். ஏன்னா உள்நாட்டிலேருந்து வரக்கூடிய அச்சுறுத்தல்கள் வரும் காலங்களில் அதிகரிக்கும். அது பல்வேறு காரணங்களால். அதனால் அதை கட்டுப்படுத்த வேண்டியது மத்திய அரசின் கடமையாக பார்க்கிறேன். அதற்கு இந்த அரசு செயல்படும் என்றும் நினைக்கிறேன். சரி, பங்கேற்ற விருந்தினர்களுக்கும் பார்த்த நேயர்களுக்கும் நன்றி. ஜனத்தின் குரல் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.